கிருபையான ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் உயர்த்துவீராக, நீங்க மகிமைப்படுத்துவீராக. எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவரே, உங்களுடைய திரு சமூகத்துக்கு கடந்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் இவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அந்த பாட்டு தள்ளணும். நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்தே தாரும் என்கிறதான பாடல். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும். கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, கண்ணீரை தூரத்தில் வைத்தீரே. கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, கண்ணீரை தூரத்தில் வைத்தீரே. உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கிக் கொண்டே, யெகோவாயிரே என்னை பார்த்துக் கொள்வே. உள்ளங்கையில் வரைந்தே சொந்தமாக்கிக் கொண்டே, யெகோவாயிரே என்னை பார்த்துக் கொள்வே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண கருணை தாரும்.
முழங்கால் படியிட்டு நம் தேவாதி தேவனை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்வோம். அவர் நல்லவர். அல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தெய்வம், ஒரு அன்புள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய ஆண்டவரை சமூகத்திலிருந்து உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கண்மலையே பிளந்து தண்ணீரை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதை காணும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய ஆவியின் கண்கள் காணும்படியாக கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணுகிற வல்லமையுள்ள தெய்வம். நாங்கள் அதை பார்க்கும்படியாக தேவன் நீர். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்யுங்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆமென். ஆராதனை, ஆராதனை.
உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர். இந்த காலை வேளையில உங்களுடைய சொருத்தமற்ற நோக்கி ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம். நீ நன்மையான காரியங்களையும் தேவன் அற்புதமான காரியங்களையும் நீ செய்கிற ஒரு தெய்வம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நீ சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம், நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்ல தேவனாய் நீ செய்த அதிசயங்கள் ஆயிரம் உண்டு. ஆண்டவரே இனியும் நீ நன்மையான காரியங்களை கர்த்தர் நீ செய்ய போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை துதித்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் நிறைவேறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும், நன்மையான காரியங்களை கர்த்தர்களுக்கு தருவீராக. சொல்ல முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்த்திருக்கிறோம். தேவன் நீர் கிரியை செய்கிறவர், நீர் அற்புதங்கள் செய்கிறவர். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஒரு சில ஜெபக்குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். நம்ம இதுவரைக்கும் 13 கிராமங்களில் நம்ம ஊழியங்களை செய்திருக்கிறோம். அந்த 13 இடங்களிலும் அந்த கிராமங்களிலும் ஆலயங்கள், ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் காரியங்களை ஹல்லேலூயா அவர் செய்யும்படியாக. இது நம்மாலே முடியாது. தேவனுடைய இரக்கம் தயவு நம்மளுக்கு இருக்கணும். கர்த்தர் அந்த காரியங்களை அவர் வாய்க்கு செய்யும்படியாக ஸ்தோத்திரம். இன்னும் அந்த 13 கிராமங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு அசைவை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம செய்த அந்த கிராம ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 13 இடங்களில செய்யப்பட்ட இந்த கிராம ஊழியங்களில் கர்த்தர் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 13 கிராமங்களில் உள்ள ஜனங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரட்சிக்கப்படணும். அவங்களாம் மனம் திரும்பணும். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. அந்த ஆத்துமக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்துமக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நடந்து திரிந்த அந்த பகுதியெல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த பகுதியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த பகுதியெல்லாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய அன்பில் உள்ள சமாதானத்தை ஆண்டவரே அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. நீங்க அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தெய்வம். கர்த்தர் இந்த கிராமங்களில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. சில குடும்பங்களை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். அந்த குடும்பங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் நிரம்ப இருக்கட்டும். ஆண்டவரே அந்த குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவரே, அவங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் அது உமக்கு தெரியும் இசப்பா. அதையெல்லாம் தேவன் நிறைவேற்றி உம்மை நம்பும்படியாக ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். அந்த ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நீர்தான் தெய்வம், மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த 13 கிராமங்களிலோ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரே ஜனங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திருக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நீர் காம்பா என் வேத வசனத்தின்படி பிரசங்கி. ஹல்லேலூயா. 11:1 ஆண்டவரே அப்பா அந்த வேத வசனம் உண்மை சத்தியம். நாங்கள் போட்ட அந்த விதைகள் அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல ஒரு நன்மையை காண கர்த்தர் நீ உதவி செய்யுங்க. அந்த 13 கிராமத்திலும் காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்மை ஆராதிக்கிறவர்களாய் நீர் மாற்றுங்கப்பா. அந்த 13 இடங்களிலும் ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். எங்களால அல்ல, அது உம்மாலே ஆண்டவரே. ஆண்டவரே உம்மாலே அது ஆகும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அதற்கான ஆண்டவரே இந்த கிருபைகளையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தின் தேவை எல்லாம் தேவன் நீங்க சந்தித்து நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே அதை செய்ய வல்லவர். நீர் அதை செய்ய வல்லவர். ஆண்டவரே இந்த கிராமங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு ஸ்தலங்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்வீராக. நீர் அப்படி செய்வீராக. நீர் அப்படி செய்வீராக ஆண்டவரே. விதைகள் வீணாய் போகாதவாறு நீர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. விளை செய்கிற தேவன் நீர். நீர் அற்புதங்களை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்ட போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். அது மாத்திரமில்லை, இன்று நம்ம கடந்து போகிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தர் ஒரு வீட்டில் ஜெபிக்க வேற கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீட்டில் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். இயேசுவை நம்புறாங்க. தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும்படியாக, இயேசுவை அறியாத அந்த குடும்பம் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு அவங்க ஜெபிக்க கொண்டு நம்ம கடந்து போகிறோம். இன்னும் 2 கிராமங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக, பிரயாணங்களை வாக்கிய பண்ணும்படியாக தேவன் வருகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக இதற்காக ஜெபம் ஸ்தோத்திரம். இன்று நடைபெறுகிற ஊழியங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து போகிற ஆண்டவரே அந்த கிராமங்களில் கர்த்தருடைய தூதர்கள் கிரியை செய்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிராமங்களை முழுவதையும் நீங்க ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் கால்களை வைக்கும் போது உம்முடைய பிரசன்னம் மகிமை எங்கள் எல்லாரையும் மூடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வார்களாக. உம்முடைய தூதர்கள் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வார்களாக. கோணலானவைகளை சேவைப்படுத்தவர்களாக. எதிர்ப்புகள் தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அற்புதங்களை கர்த்தர் நீ செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிற இடத்துல தெய்வீக சமாதானம் அற்புதம் அதிசயம் விளங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மூலமாய் தேவனின் வெளிப்பட்டு உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே இன்னைக்கு கடந்து போற 2 கிராமங்களிலும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. நீங்க ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயற்கை எல்லாவற்றையும் தேவனின் அனுகூலமாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வாகனத்துல போகும்போது, 2 வீலர்ல போகும்போது, கார்ல போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து வருவதாக. போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து நடத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாதாரண மனிதர்களாகிய எங்களை கர்த்தர் நீர் பயன்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்மை குறித்து சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாய் நீங்க வெளிப்படணும். ஆண்டவரே சோதரர் எங்களுக்கு என்ன பேசுவென்று எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனை ஆண்டவரே நாங்கள் கண்டு நாங்கள் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள தைரியத்தை கொடுத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வசனத்தை சொல்லும் போது அந்த வசனத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள அது கிரியை செய்யட்டும். ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பு கேட்டதாய் அது விளங்குவதாக. அநேகரை உற்சாகப்படுத்தத்தக்கதாய் அது விளங்குவதாக. அநேகர் உண்மை விசுவாசிக்கத்தக்கதாய் அந்த வார்த்தைகள் இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும். எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்துக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி இருக்கிறோம். நீங்க அதை கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அற்புதங்களை நீங்கள் காண செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம் நீர். உம்மை நம்பி நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீர் அப்படியே அதை நிறைவேற்றும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஒரு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரும். அப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்கீங்களா? இப்போ 2 இது இருக்குது. 2 இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கீங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளது என்னதுன்னு சொல்லுங்கள், கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? ஏதாவது அடப்படுதா? தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் சொன்னேன், இந்த 2 இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறவங்க தெரிஞ்சாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது என்னது, 2வது உள்ளது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு இடத்துல தான் வரும். நீங்கள் வாசித்த 4 அதிகாரத்தில் ஏதாவது சரி யாருக்குமே சரி. இது என்னதுன்னா தந்தக்கட்டில் அப்படின்னு வசனத்தில் இருக்குது. சரியான பைபிளில் வசனத்தில் இருக்க தந்தக்கட்டில், அதை யானை தந்தம், அது கட்டில்னு சொல்லி போட்டேன். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் சொகுசாக என்ன செஞ்சுருந்தீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறது, சொகுசாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, இப்படி நீங்கள் இருந்தீங்க, நல்லா படுத்து என்னது தந்தக்கட்டில்னால படுத்து தூங்குனாங்களாம். அதனால் 6ஆம் அதிகாரம் ஆமோஸ் 6ல் 4ஆம் வசனத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை வாசிப்பீங்க. சரியா? தந்த கட்டிலில் நீங்கள் என்ன செஞ்சீங்க பாருங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். சரி, 2வது இது என்னதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. அது 2வது உள்ளது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன தோசை, இந்த தோசைலாம் இப்போ நம்ம பார்க்குறது கிடையாது.
நல்லா இருக்கும். சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த தோசை. இப்போ அதை யாரும் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இது தெரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி அவனை உருவாக்குகிறார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்க தெரியுமா? மெர்சிக்கு டவுட்டா? உனக்கு தெரியுமா? சரி, உனக்கு சரி, நீ சொல்லுமா சத்தமா. என்னது? சல்லடை. சல்லடைன்னு சொல்கிறேன். சரி, சல்லடைங்கிற சரியான பதில். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. சல்மோன் சல்லடை. சரியா? ஏன்னா சல்லடைனால என்னச்சா? ஆமாம், ஆண்டரை அரிப்பாராம். அந்த வசனம் சொல்லப்படுகிறவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், அதை நான் குறிக்காம வச்சிருக்கிறேன். சரி, சல்லடை. சரியா? சரி, 3வது கொஸ்டின் ஆன்சர் இது நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆமோஸ் கர்த்தர் அழைப்பதற்கு முன் என்ன வேலை செய்தான்? அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆமோஸுங்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஊழியத்துக்கு ஆண்டரை அழைக்கிறதுக்கு முன்னால அவன் என்ன செய்தான்? சரியா? அதாவது ஆலயத்தின் பணி ஃபஸ்ட்டு, 2வது ஆசாரியன், 3வது மெய்ப்பன். இதில் என்ன வேலையை ஆமோஸ் செய்தான்? சரியா? கர்த்தர் அழைப்பதற்கு முன்பாக அவன் என்ன வேலை அவன் செய்தான்? சரியா? என்ன வேலை செய்தான் வசனத்தில் இருக்குது. உள்ளது ஆலயத்தின் பணி வேலை செய்தான். ஆலயத்தில் வேலை செய்தான். அப்படி யாரு இல்லையா? சரி, 2வது ஆசாரியன் வேலையை செய்தான். ஆசாரியன் வேலை செய்தான். சரி, 3வது மெய்ப்பன். அவன் மெய்ப்பன் வேலை செய்தான். சரி, பரவாயில்ல. இதுக்கு என்ன ஆன்சர்னா மெய்ப்பன். சரியா? மந்தையை மேய்க்கிறவனா என்ன செஞ்சான்? ஆமாம், இந்த ஆமோஸ் இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறாரு? கொண்டு வரார். சரியா? ஆசாரியருங்கிறது ஒரு ஊழியம் தான். சிலர் செய்வாங்க. என்ன அது? ஆண்டர் அழைக்கிறது. ஆலயத்தில் பணியும் சிலவங்க என்ன செய்வாங்க. அது யாருடைய வேலைன்னா லேவியர்களுடைய வேலை. சரியா? ஆமோஸ் மந்தையை மேய்த்து கொண்டு என்ன செஞ்சான்? கர்த்தர் அழைப்பதற்கு முன்பாக இருந்தான். சரி, இதான் கடைசி. சரி, 4வது தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன், ஆனால் ஆகாரம் ஜலத்தாகம் உண்டான பஞ்சம் அல்ல. அதாவது தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பேன். அது என்னுடைய எந்த பஞ்சம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? சாப்பிட்ற பஞ்சம் கிடையாது, தண்ணி பஞ்சமும் கிடையாது. இந்த 3ல் போட்டிருக்கிற ஒரு பஞ்சம் நீங்கள் வாசித்த இதில் பார்த்துருப்பீங்க, 4 அதிகாரத்தில். அது என்ன பஞ்சம்? என்ன பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புவார்? முதல்ல வசனம், அப்புறம் ஜனங்கள், அப்புறம் ஆடு மாடு மந்தை. இதில் எந்த பஞ்சத்தை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்புவார்னு சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். வசனம் அப்படிங்கிறவங்க கரங்களை விடுத்துங்க. சரி, ஜனம். ஆண்டவர் ஜனங்களை அழிக்கிறதுனால பஞ்சங்கள். ஏன்னா ஒரு இதில் நம்ம வாசிக்கிறோம், என்ன, பெஞ்சமின் கோத்திரம் ஒரு பக்கம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு பாவம், ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்யும்போது அழிக்கப்பட்டார்கள். அதில் அந்த ஒரு கோத்திரமே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அப்படி கொண்டு வந்தார். அதனால் ஜனங்களா இல்லைன்னா ஆடு மாடு மந்தைகளை ஆண்டவர் இது பண்ணாரா? ஆடு மாடு ஜனங்கள் யார் இல்லையா? சரி, வசனம். நீங்கள் 2 சொல்லியிருக்கீங்க. சரி, வசனம் அப்படிங்கிறது சரியான பதில். சரியா? அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கும். ஏன்னா வசனம், இங்கே பைபிள் ஒழிக்கலாம், ஆனால் அந்த வேத வசனத்தை நம்ம மனசுக்குள்ளே படித்தோம்னா நம்மளுக்கு அது எப்படி இருக்கும்? மனப்படமாக நம்ம அதுலேருந்து என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அப்படி ஒரு பஞ்சம் வரும்னு சொல்லி கர்த்தர் இங்கே தீர்க்கதரிசிக்கு செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது நிறைவேறும் கடைசி நாட்களில். நாம் அந்த நாட்களில் தான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதனால் நம்மள வேதத்தை நல்லா படிக்கணும், வேதத்தை அதிகமாக நேசிக்கணும். நம்மளுக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ, அது எப்படியாவது ஒரு நேரத்தை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆமாம், வேதத்தை நம்ம படிக்கணும், அதை அதிகமாக நேசிக்கணும். ஏன்னா இது இல்லாத ஒரு நாட்கள் வரும்போது தான் அதனுடைய அருமை நம்மளுக்கு ஆமாம் தெரியும். சரியா? அதனால் நீங்கள் வாசிங்க. அடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ரூத் எழுதின சரித்திர புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக.
அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, அன்பின் பரலோக தகப்பனே மெத்துதிக்கிறப்பா ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேலையில ஏசப்பா உம்முடைய வசனத்தை கேட்க ஏசப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஏசப்பா நீங்கள் கொடுத்த உம்முடைய தயவுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீங்கள் இடைப்படுங்க அப்பா ஆண்டவரே, எங்களை மறைத்து அப்பா ஆண்டவரே உம்முடைய வசனம் அப்பா ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே. என்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ அப்பா ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே. நீர் கூட இருங்க, வழி நடத்துங்க ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு முறை வாசிங்க. ம் ம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ரூத்து சரித்திரத்தை பற்றி நம்ம நல்லா அடிக்கடி படிச்சிருப்போம். அவ வந்து என்னது, கர்த்தருடைய பிள்ளைகள்ல கிடையாது. அவளுடைய சந்ததி, அவளுடைய தலைமுறையே 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ள வர தகுதி இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக தான் யார் இருக்கிறா, நம்முடைய ரூத் இருக்கிறா. ஆனால் அவள் வந்து என்ன பண்ணுறா, இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரத்தெல்லாம் பார்க்கும்போது நகோமி இருக்கிறா. நகோமிக்கு 2 பசங்க. அவங்க வந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் எப்படி, யூதேயாவில் உள்ள பெத்லகேம். பெத்லகேம்ன்றது என்னது, அப்பத்தின் வீடு. அது வந்து என்னது, கர்த்தருடைய வீடு, கர்த்தர் தங்குற ஒரு இடம். அந்த இடத்த விட்டு பஞ்சத்தினால என்ன பண்ணிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு, அவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, பஞ்சம் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு வந்துட்டாங்க. அந்த தேசத்துக்கு வந்ததுனால, அவருடைய சமூகத்தை விட்டு அந்த நகோமி ஃபேமிலி வந்ததுனால அவளுக்கு இழப்பு என்னெல்லாம் வந்தது, அவரோட கணவரை இழந்தா முதல்ல. அதுக்கப்புறம் என்னது, 2 மகன்களையும் இழந்துட்டா. இந்த நேரத்துல தான் என்ன பண்ணுது, அந்த நேரத்துல ரூத்து, அவளுக்கு 2 மருமகள் இருக்காங்க. ஒன்று வந்து ஓர்பால், 2வது இது ரூத்துன்றது. 2 மருமகளும் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு, இப்போ அங்க ஏசப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்க பெத்லகேம் தேசத்துல பஞ்சம் நீங்கி என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பா நல்ல செழிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இது வந்தது என்ன பண்ணிடுறா, நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட கத்தரைய மேல என்ன பண்ணுவாரு, கோபமா இருப்பாரு. நான் அவரை விட்டு வழி விலகி வந்ததுனால நான் இத்தனை பேரை இழந்துட்டேன். நான் இப்போ வந்து வெறுமையா இருக்கிறேன். இந்த நேரத்துல நான் என்ன பண்ணிடணும், ஏசப்பாவோட சமூகத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, பெத்லகேமை நோக்கி போறா. பெத்லகேமை நோக்கி போகும்போது என்ன பண்றா, அவளுக்கு யார் இருக்காங்க, 2 மருமகள் இருக்காங்க. 2 மருமகளையும் கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றா, நகோமி சொல்லிடுறா, நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, நான் அங்க போய் அந்த தேசத்துல வந்து நான் உங்களுக்கு வேற மகனை பெற்று அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களை கல்யாணம் பண்ணியும் கொடுக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த தேசத்துல இருந்தீங்கன்னா, உங்க அம்மா அப்பா கூட இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, உங்க வீட்டுல ஏதாவது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஓர்பால் என்ன பண்ணிட்டா, அழுதுட்டு ஏசப்பா சரி இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா. ஆனா ரூத் என்ன பண்ணா, நான் போக மாட்டேன், நீங்க என்ன உங்களை விட்டு போகிறத பத்தி என்ன பண்ணிருங்க, என்கிட்ட பேசாதீங்க, இதை பத்தி நம்ம பேசாதீங்க, நீங்க உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். ரூத் 1:16 சொல்லப்பட்டிருக்கும். பின்பகுதியை மட்டும் வாசிச்சா போதும். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த நகோமி எங்க போறது, தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு இருக்கிறா. அப்போ போகும்போது ஓர்பால் என்ன பண்ணிட்டா, சரி நீங்க போயிட்டு வாங்க மாமியார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆனா ரூத் என்ன பண்ணா, நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவ வந்து நகோமி சில வசனங்களை சொல்லி கொடுத்துருக்கா. இப்படிலாம் இருக்கும், பெத்லகேமை பத்தி சொல்லியிருக்கிறா, ஏசு கிறிஸ்துவ பத்தியும் என்ன பண்ணியிருக்கிறா சொல்லியிருக்கிறா. அதனாலதான் என்ன பண்ணிட்டா, உங்க தேவன் தான் என்னோட தேவன் என்ன பண்ணிட்டா, மனப்பூர்வமா ஏத்து உறுதியா, நீங்க இதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா அவளை பிடிச்சு எங்க போயிட்டா, பெத்லகேமுக்கு போயிட்டா. போனதுனால அவளோட ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு, பெரிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாரு, அவளுடைய சந்ததியில பிறக்க ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இது அவளுடைய விசுவாச பட்டியல்லே நேம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ரூத்ன்ற பேர் சொல்லப்பட்டிருக்கோம். நாமளும் என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்தை உறுதியா, நான் அங்கதான் என்னுடைய நமக்கு என்னது, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சபை, அந்த சபையில என்ன பண்ணணும், உறுதியா இருக்கணும். நம்மளுடைய பஞ்சத்தின் நாட்கள்லயோ நம்மளுடைய சோதனையின் நேரத்துல என்ன பண்ணிடக்கூடாது, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதபடி அவர் சமூகத்துல என்ன பண்ணணும், காத்திருந்து எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், உறுதியா அவரை பற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் நம்மளை ஏசப்பா பெரிய உயரத்துல
நம்மளுடைய பெயரை என்ன பண்ணுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, பெரிய அற்புதத்தை செய்வாரு. நம்மள பெரிய இடத்துல நம்ம எதிர்பார்க்காத நிலைமையில ஏசப்பா நம்மளை கண்டிப்பா வந்து உயர்த்துவாங்க. அவ அந்த நேரத்துல என்ன பண்றா, ரூத் வந்து உறுதியா பற்றி கொண்டுறா, நம்ம மாமியாரை விட்டு போயிடக்கூடாது, மாமியார் யார வணங்குறாங்களோ அவங்க தான் என்னோட தேவன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா பற்றி கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, பெத்லகேமுக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறமா ரூத் என்ன பண்ணா, நகோமியோட சொல்ல கேட்டு நடந்தா. நகோமி என்ன சொல்றாளோ அவள் சொல்ற பிரகாரம் அவ வந்து எங்க உள்ளவ, பெத்லகேம், அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய வீட்டுல இருந்தவளுக்கு என்ன தெரியும்ல, எப்படி எப்படி இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல எப்படி காத்திருக்கணும், அவரிடத்துல எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தெரிஞ்ச அவளுடைய சொல்ல கேட்டு என்ன பண்ணா, கீழ்ப்படிந்து நடந்ததுனால கர்த்தர் அவளை வந்து என்ன பண்ணாரு, உயர்த்தினாரு, தேசத்துல உயர்த்தினாரு. அவளுடைய ஆசீர்வாதங்களை பின்னாடி வாசிக்கும் போது பெரிய அளவுல கர்த்தர் என்ன பண்ணாரு, உயர்த்தினாரு. அந்த நாட்கள் அதுக்கப்புறம் இப்போ பெத்லகேமுக்கு போனதுக்கு அப்புறமா இவளுடைய உணவுக்கு என்ன பண்றாங்க, அந்த நாட்கள்ல பயிர் சிந்தும்ல, அறுத்ததுக்கு அப்புறமா சிந்தி இருக்கிற பயிரை என்ன பண்ணி அதை பொறுக்கிறதுக்காக போறா. ஆனா அவளுடைய இது அவ வந்து மத்த யாரு, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஐஸ்வர்யவான்களோட பின்னாடி போகாம வயல்வெளின்றது ஆவிக்குரிய பிரகாரத்துல பார்க்கும்போது சபையை குறிக்குது. ஆவிக்குரிய பிரகாரத்துலன்னா வயலுக்கு போய் இது என்ன பண்ணா, விதை தானியங்களை பறக்கினா. அந்த விதை தானியன்றது நமக்கு என்னது, தேவ வசனம். அந்த வசனத்தை நம்ம ஆலயமாகிய நம்முடைய சபைக்கு, வயலாகிய நம்முடைய சபைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், அவருடைய வசனமாகிய விதையை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதன்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, தேசத்திலே உயர்த்தி பெரிய ஜாதியாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவளுடைய நாட்கள் அதுக்கப்புறம் ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இது யாரு சொல்றா, போவாஸ் சொல்றாரு. போவாஸ் யாரை பார்த்து, ரூத்தை பார்த்து சொல்றாரு. நீ என்ன பண்ணுற, நீ பயப்படாத, நீ குணசாலின்றத என்ன பண்ண, அவளுடைய தேசம் என்னது, மோவாப் தேசம். ஆனா அந்நிய தேசத்து மக்களே என்ன சொல்றாங்க, இவ ஒரு குணசாலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணாரு ஏசப்பா, தேசத்துல உயர்த்தினார். அந்த பெத்லகேம் எல்லாரும், ஜனமாகிய ஊரார் எல்லாருக்குமே தெரியும் நீ குணசாலி என்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமளும் என்ன பண்ணணும், அவருடைய சபையாகிய, அவருடைய வயலாகிய சபைக்கு நாம வந்து அவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய வசனமாகிய விதையை நம்ம பெற்றுக்கொண்டு அதன்படி நாம நடக்கும்போது கர்த்தர் நம்மளையும் நம்முடைய சந்ததியையும் என்ன பண்ணுவாரு, தேசத்திலே உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல நம்மளுடைய பாரங்கள் நேரத்துல அந்த நகோமி வந்து என்ன பண்ணா, அவளுடைய பஞ்சம் வந்தவொடனே என்ன பண்ணிட்டா, அவளுடைய தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு கடந்து போயிட்டா. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட உறுதியா நம்ம அவரை பிடித்து, ஏசப்பா நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, கேட்ட வசனங்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ரூத்வை போல ஏசப்பா உறுதியாய் பற்றிக்கொள்ள ஏசப்பா. ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். சரி, நாம் எழுமினிப்போம். அடுத்த வார வேத பகுதி உபதியா 1 அதிகாரம் தான். யோனா 4 அதிகாரம் இருக்குது, மொத்தம் 5 அதிகாரம். அடுத்த வாரம் நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிச்சுட்டு வாங்க. சரி, நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ரூத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் அதே தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ரூத்தின் சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். அதே போல கர்த்தர் அவள் பேரை பெருமைப்படுத்தினார் எல்லா இடத்துலையும். மத்திய சுவிசேஷத்தில் கூட வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு அந்நியராக இருந்த நம்மை அவர் தன்னுடைய சொந்த பிள்ளையை நம்மளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ரூத்து பாருங்க, பெரிய பணக்காரனை தேடி போகலை. பெத்லகேமுக்கு வந்த பிறகு அவள் போன இடம் வயல்வெளி. அது சபையை குறிக்கிறது. சபையில
கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வசனம் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த வசனம் நம்மளை உயர்த்தும். அவள் வயல்வெளியில கதிர்களை பொறுக்க அவள் கடந்து போனா. பெரிய பணக்காரனை தேடி உதவி தேடி போகல. அவள் வயல்வெளிக்கு போய் கதிர்களை பொறுக்க போனா. நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கணும். எனக்கு இந்த உயர்வு கிடைக்கணும், இந்த மனுஷனை பார்க்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இந்த நபரை பார்க்கணும்னு நம்ம நம்பக்கூடாது. முதலாவது ஆலயத்துல நம்ம வந்து ஆண்டவருடைய திருச்சம்பத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்கும்போது கர்த்தர் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ரூத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மளையும் அவர் ஆசீர்வதிப்பார். எல்லார் ஜெபமும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரூத்தை மாதிரி நாங்கள் உம்மை நம்ப, ரூத்தை மாதிரி நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை அறியாத ஜனத்திலே பிறந்த ஒரு மகள் ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாள். அதே போல கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். அதே தேவன் இன்றைக்கும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய பேரை கர்த்தர் நீங்க பெருமைப்படுத்துங்க, எங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி உம்மை அடைக்கலமாய் கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ரூத்தை போல நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிகளாய் விளங்க கர்த்தர் நீர் செய்ய போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்க பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்லுகிற தெய்வம். ஆண்டவரே எங்களுடைய பயத்தெல்லாம் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ரூத்தை போல கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வார்த்தையில கர்த்தர் கொண்டு வரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சேர்ந்து அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.